தமிழ்ல கேடி பில்லா கில்லாடி ரங்காவை தவிர ரெஜினாவுக்கு வேற எந்த படமும் சொல்லிக்கிற மாதிரி அமையல. இந்த நிலையில எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஜோடியாக ரெஜினா நடிச்சிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தோட படப்பிடிப்பு அண்மையில முடிவுக்கு வந்திருக்கு. செல்வராகவன் இவ்வளவு சீக்கிரம் ஒரு படத்தை முடிச்சிட்டாரா அப்படின்னு கோலிவுட்டே ஆச்சரியத்துல மூழ்க. செல்வராகவன் ஒரு சூப்பர் இயக்குனர் அப்படின்னு அவருக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க ரெஜினா. நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல தன்னோட கதாபாத்திரம், செல்வராகவனோட இயக்கம், எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு இவையெல்லாம் குறித்து ரெஜினா பகிர்ந்து கொண்டவற்றை இங்கே நம்ம பார்ப்போம். செல்வா சார் படத்துல ஹீரோயின்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அவரோட நாயகிகள் எப்போதும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நாயகன் குறித்த தனி மனித வழிபாடு அவரோட படத்துல இருக்காது. அவரோட படங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு காட்சியை அவர் எப்படி படம் பிடிப்பார் அப்படிங்கிறத நம்மால் எப்போதுமே கணிக்கவே முடியாது. சொல்லப்போனால் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற திகில் படத்தை அவரோட கண்கள் வழியாக பார்க்க நான் ஆவலோட காத்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பணக்கார வீட்டோட குழந்தைய பார்த்து கொள்ளும் மரியம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த கதாபாத்திரத்தை சிக்கல் நிறைஞ்சதாக வடிவமைச்சிருக்காரு. என் கழுத்தில் ஜெபமாலை கிடக்கிறது போல வெளியான ஃபர்ஸ்ட் லுக்கே என்னோட கதாபாத்திரத்தை சொல்லிடும். கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இந்த படத்தில் வர்றேன். இந்த படத்தில் நான் ஆக்ஷன் காட்சிகள்லையும் நடிச்சிருக்கேன். அப்படின்னாலும் என்னை விட நந்திதாவுக்கு தான் ஆக்ஷன் காட்சிகள் அதிகம். குறிப்பாக எஸ்.ஜே. சூர்யா நந்திதா இடையிலான சண்டை காட்சி நிச்சயம் ரசிகர்களை கவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.